அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, புறக்கடை, அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துலையோ அல்லது நம்ம வீடுகளில் வச்சுருக்க ஒரு மரம் வச்சுருக்கேங்க, 2 மரம் வச்சுருக்கேங்க அப்படின்னு தென்னை மரம் நம்ம வச்சுருக்கும் பட்சத்தில், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும் சரி, எந்த பகுதியாக இருந்தாலும் வீடுகளில் நம்ம தென்னை மரம் வச்சுருக்கப்ப ஒரு சில முக்கியமான பராமரிப்பு விஷயங்களை கவனிக்கணும். ஏன்னா இதை தான் நீங்கள் அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. அதனால் பொதுவான விஷயமாக சொல்கிறேங்க. மரத்தை ஒட்டி தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க. மரத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 அடி தள்ளி தண்ணி கொடுக்கணுங்க. குறைஞ்சபட்சம் 5 அடி தள்ளி, 6 அடி தள்ளி கொடுத்தா ரொம்ப சந்தோஷங்க. அப்போ தான் மரத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கும். சரிங்களா? அங்கே தண்ணி கொடுக்கணும். ஏன்னா மரத்தோட வேர்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லப்போனால் 10 அடி தூரத்தில் இருக்கும். நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 அடி தள்ளியாக தண்ணி கொடுக்கணும். சரிங்களா? 1 தண்ணீர் ஒரு சீரான இடைவெளியில் கொடுக்கணுங்க. முடிஞ்சால் உங்கள் மண் களிமண் நிலமாக இருந்தால் 10 நாளைக்கு ஒரு முறை, 7 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணுங்க. செம்மண் நிலம், மணல் நிலம், சரள மண் அப்படின்னு சொன்னால் 3 நாளைக்கு ஒரு முறையாவது கொடுத்துடணும். குறைஞ்சபட்சம் வாளியில் எடுத்துட்டோம்னா 4 வாளி தண்ணி தரணுங்க. 40 லிட்ரு. அந்த கவனம் வச்சுக்கோங்க. 1. 2வது, எப்போ கொடுக்குறப்பையும் மாதம் ஒரு முறை அல்லது 2 மாதத்துக்கு விடவை அல்லது 3 மாதத்துக்கு விடவை சாம்பல் இருக்கு இல்லைங்களா, எங்கேயா சாம்பல் கிடைக்குதான்னு சொல்லி வைங்க. நெல் உமி சாம்பல் அல்லது கரும்பு ஆலைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய சாம்பல், அல்லது இந்த புரோட்டா கடையில் வச்சுருந்தாங்கன்னா அது, செங்கல் சூளையில் இருக்க சாம்பல், அல்லது வேறு வீடுகளில் எரிக்கிற சாம்பல். சாம்பல் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுக்கணுங்க. 3 கிலோலேருந்து 5 கிலோ கொடுக்கணுங்க. அந்த கவனத்தோடு கொடுக்கறது ரொம்ப 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 முக்கியம். 1. 2வது, இந்த எருக்கலை செடி இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் பக்கத்தில் எருக்கலை இருக்குன்னா எங்கே இருந்தாலும் வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஒரு ட்ரம்மில் போட்டு வைங்க. உதாரணத்துக்குங்க, உங்கள்கிட்ட ஒரு வாளி இருந்தால் கூட, 20 லிட்டர் வாளி இருந்தால் கூட 3/4 வாளி தண்ணி அதில் எவ்வளோ நிறையுதோ அந்தளவுக்கு அந்த எருக்கலை செடியை சும்மா கையில் கேரி பேக்கு மாட்டிக்கலாங்க. உடைக்கலாம். குட்டி குட்டியாக உடச்சி இலையை பிச்சு பூவை பிச்சு அதுக்குள்ளே போட்டுடலாம். அது ஊறி அப்படியே ஒரு 5 நாளில் அழுகிரும். அழுகி கொஞ்சம் வாடை வருங்க. அது அப்படியே மண்ணில் இதாகிறப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். 20 லிட்டருக்கு ஊற்றிட்டு அந்த மேலே மிதக்கிறதெல்லாம் அள்ளி ஏதாவது ஒரு மரத்தோட கீழ்ப்பகுதியில் போட்டு மூடிடலாம். இப்போ தண்ணி இருக்கு இல்லைங்களா, நம்மகிட்ட 20 லிட்டருக்கு ஒரு மரத்துக்கு 5 லிட்ரு 4 மரத்துக்கு கொடுக்கலாம். 3 லிட்ரு 6 மரத்துக்கு கொடுக்கலாம். இப்படி ஊற்றணும். எப்போ ஊற்றணும்? 15 நாளைக்கு ஒரு முறை ஊற்றலாம், அல்லது மாதம் ஒரு தடவை ஊற்றலாம், அல்லது 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஊற்றலாம். இங்கே பாருங்கள், எனக்கு காய் உருண்டை காய் வரணும், பெரிய காயாக இருக்கணும், அதோட ஓடு நல்லா இருக்கணும், உள்ள பருப்போட தடிமன் அதிகமாக இருக்கணும், தண்ணி அதிகமாக இருக்கணும், டேஸ்ட்டாக இருக்கணும். இதானுங்க அதோட சூட்சுமம். இந்த எருக்கலை செடி தான். தயவுசெய்து செய்யுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் எந்த செலவும் இல்லை. அதனால் தயவுசெய்து அதை செய்ய பாருங்கள். நான் சாம்பல் கொடுக்க சொன்னேன், எருக்கலை கொடுக்க சொன்னேன். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கோழி எரு ஏதாவது பக்கத்தில் கிடச்சா, கோழி வளர்க்குறவங்க இருந்தாங்கன்னா அந்த எருவை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா ஆடோட சாணம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சமாக கிடைச்சா கூட ஒரு 20 லிட்டர் வாளியிலையோ அல்லது 100 லிட்டரில் தண்ணியில் ஒரு 5 கிலோ அல்லது 10 கிலோ சாணத்தை போட்டு ஊற வைக்கலாங்க. ஒரு 10 நாள் ஊறட்டுங்க. நல்ல இடையில ஒரு தடவை 2 தடவை கலக்கி விட்டிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சி கருப்பு அதாவது கரும்பச்சை அல்லது ஒரு சிவப்பு நிற திரவமாக வருங்க. அதாவது சிவப்புன்னு சொல்ல முடியாது, வயலட் நிறத்தில் ஒரு திரவத்தில் வரும். அப்படி வந்துருச்சுன்னா செமையாக உடனடியாக பயன்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எடுத்து மரங்களுக்கு பிரித்து ஊற்றுறது. இந்த 3 கரைசல் தான் நீங்கள் கொடுக்கணும். தென்னை மரத்துக்கு இதை மட்டும் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னா, குறும்பை உதுருது இதையே தான் சொல்கிறோம். குட்டை மரம்னாலே அது பிராய்லர் கோழி மாதிரிங்க, கறி கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அது மாதிரி தான் குட்டை மரங்கிறது காய் கொடுக்கறதுக்காக, நோய் எதிர்ப்பு சக்தி கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வெறும் தண்ணி மட்டுமே கொடுக்கக்கூடாதுங்க. தண்ணி கொடுக்க அளவுக்குமே தண்ணி கொடுக்க மண்ணில் இருக்க சத்தெல்லாம் கீழே போயிடுங்க. அதனால் இந்த சத்தெல்லாம் திருப்பி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இந்த தென்னை மரங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே வரோம். ஆனால் இந்த பதிவை பார்க்குறவங்க, நம்மளுடைய நேயர்களுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்க பயன்படட்டும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல். தென்னை மரம் வச்சுருக்கிறவங்க நல்ல ரேட்டு கிடைக்கிது. தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.